அதாவது கரூரில் விஜய் அவர்களுடைய பிரச்சாரத்தில் உயிரிழந்த அப்பாவி மக்கள் மீது தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லோருக்குமே அனுதாபம் இருக்கின்றது. குறிப்பாக ஏழை உழைப்பாளி வீட்டு பிள்ளைகள் மக்கள் தான் அந்த விபத்தில் உயிரிழந்தவர்கள். அதனால் இப்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக அகில இந்திய தலைவர் நேரடியாக போனாங்க, பல்வேறு அரசியல் கட்சிகள் போனாங்க. அந்த குடும்பங்களோடு ஆறுதலாக இருப்பது என்பது எல்லாருமே மனிதாபம் அடிப்படையில் அரசியல் இயக்கங்கள் மக்கள் அமைப்புகள் இருக்காங்க. எனவே அது ஒரு முக்கியமான விஷயம். ரெண்டாவது, இப்போ நம்ம ஏன் இந்த நாளை இந்த பணி நியமனம் கொடுப்பது, இது ஏன் நம்ம மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விமர்சிக்கிறோம்னு சொன்னால், முதலாவதாக இந்த பிரச்சனை நீதிமன்றத்தில் வழக்கில் இருக்கின்றது. இதில் அந்த வழக்கில் 2 அமைச்சர்கள் பெயர் உட்பட இருக்கின்றது. அப்போ வழக்கு விசாரணை நடைமுறையில் இருக்கும்பொழுது நாம் போயிட்டு அந்த குடும்பங்களுக்கு வேலைகள் கொடுப்பது என்பது வழக்கு விசாரணையில் தலையிடுவதற்கு ஒரு காரணமாக அமையும். எனவே நீங்கள் வழக்கு விசாரணை வழக்கு முடித்த பிறகு நீங்கள் அதை செய்யலாம். ஒன்று. ரெண்டாவது, பொதுவாகவே இது மாதிரியான ஒரு விபத்துகளில் ஒரு அரசியல் கட்சி நடத்தின ஒரு கூட்டத்தில் உயிரிழப்பு நடந்திருக்கு. இதற்கான காரணம் என்னன்னு தெரியல. இது போன்று விஷயங்களில் உயிரிழக்கக்கூடிய மக்களுக்கு நீங்கள் வேலை வாய்ப்பு கொடுக்குறது ஏதாவது வழிகாட்டு நெறிமுறைகள் இது வரைக்கும் உருவாக்கப்படலை. அப்படி ஏதாவது ஒரு வழிகாட்டு நெறிமுறைகளை உருவாக்கி அதன் அடிப்படையில் நாங்கள் இப்படி பண்ணுறோன்னு சொன்னால் அதை நம்ம அதை குறித்து விவாதிக்கலாம். 2. மூன்றாவதான விஷயம், ஒரு அரசியல் கட்சி என்ற அடிப்படையில் இந்த கட்சியின் சார்பாக நிவாரணம் கொடுப்பது, தனியார் நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு வாங்கி கொடுப்பது என்பது அவங்க தனிப்பட்ட முறையில் அதை செய்யலாம். ஆனால் ஒரு அரசாக இந்த மாதிரியான ஒரு முயற்சி எடுப்பது ஒரு ஜனநாயக ரீதியாக ஒரு உகந்த செயல் என்று தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சுட்டி காமிக்குது. ஓகே, அப்போ அந்த அரசு பணி வழங்குறத மட்டும்தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சுட்டி காட்டுதா, அல்லது இடைத்தேர்தலுக்காக இந்த பயணம் என்ற அந்த விமர்சனத்தை எப்படி பார்க்குது சிபிஎம் கேட்குறேன்? இல்லை, இது இடைத்தேர்தல் சார்ந்து இப்போ பிரபா பேசின ஒரு விஷயம். நம்ம இன்னும் இந்த எக்ஸ்டெண்ட் பண்ணி பேச வேணும்னா, இப்போ உதாரணத்துக்கு இது மாதிரி பல நிகழ்வுகளில் மரணங்கள் நிகழ்ந்திருக்கு. இப்போ உதாரணத்துக்கு அதிமுக ஆட்சி காலத்தில் ஸ்டெர்லைட் எதிர்த்து போராட்டம் மக்கள் நடத்தும் போது 13 உயிர்கள் சுட்டு கொல்லப்பட்டன. அந்த சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு உயிரினை கொடுத்து நீதிபதி அருணா ஜெகதீஷ் தலைமையில் ஒரு குழு நியமிக்கப்பட்டு ரொம்ப எக்ஸலண்ட்டான ரிப்போர்ட், அந்த ரிப்போர்ட் அருணா ஜெகதீஷன் கொடுத்தாங்க. யார் எப்படி ஃபயர் பண்ணாங்க உட்பட காரணம் உட்பட பட்டியலிட்டு அதிகாரிகள் பெயரெல்லாம் கொடுத்தாங்க. ஆனால் அந்த குடும்பங்களுக்கு என்னென்னா, இந்த மாதிரியான ஒரு மக்கள் போராட்டங்களில் பங்கெடுத்தவங்க சுட்டுக் கொல்லப்பட்டவங்களுக்கு என்ன நிவாரணம் நீங்கள் கொடுத்துருக்குறீங்க? இதே போன்று இப்போ வாச்சாத்தி உங்களுக்கு தெரியும். வாச்சாத்தில் ஒரு அரசு நிர்வாகமே அந்த மக்களை வேட்டையாடியது, சூறையாடியது. ஆனால் அவர்களுக்கான எஃப்ஐஆர் போடுவதிலிருந்து அவருக்கு நிவாரணம் கொடுத்த அப்புறம் நிவாரணம் பெறுவதற்கான பல ஆண்டுகள் இருந்து அங்கே நீங்கள் எந்த வேலை வாய்ப்பும் கொடுக்கல. அப்போ இந்த மாதிரியான அரசு நிர்வாகமே வன்முறை ஏவி மக்களை கொல்லும்பொழுது அந்த குடும்பங்களுக்கு வேலை வாய்ப்புக்கான என்ன ஏற்பாடு இருக்குது? இந்த விஷயம் நம்ம விவாதத்துக்கு முன்வைக்க. 1. ரெண்டாவது, அரசாங்க ஊழியராக இருக்காங்க, கடைநிலை ஊழியர் வெவ்வேறு பொறுப்புகளில் அரசு ஊழியர்களாக இருக்கவங்க அவங்க வேலை செய்யும் போது இறந்துறவங்க பல பேர் இருக்காங்க. அப்போ அந்த குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு கருணை அடிப்படையில் வேலை கொடுக்கணுன்றது இருக்கின்றது. அந்த பணியிடங்களே பார்த்தீங்கன்னா 10 வருஷம் காத்துட்டு இருக்கிற மக்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அப்போ வேலை வாய்ப்பு என்று வரும்போது இந்த மாதிரியான பிரச்சனைகளாக இருக்கும்போது இது குறித்தெல்லாம் அரசாங்கம் அதை குறித்து பார்வையை செலுத்தாமல் நாங்கள் நடத்தின ஒரு அரசியல் கூட்டத்தில் வந்த மக்களுக்கு நாங்கள் இழப்பீடு தரோம் என்ற அடிப்படையில் போவது என்பது ஒரு சரியான செயல்பாடு இல்லை என்பதை நம்முடைய பார்வை. அப்போ அந்த இடைத்தேர்தலுக்கும் அதுக்கும் தொடர்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இடைத்தேர்தலுக்கு தொடர்பு இருக்கிறதுக்கு அடிப்படையில் இருந்தால் அது சரியில்லை. நீங்கள் முதல் தேர்தலை அடிப்படையாக தேர்தல் இல்லாமல் போனால் கூட சரியில்லைன்ற நான் ஏன் தேர்தல் முக்கியமா? தேர்தல் இல்லாமல் நீங்கள் போனாலும் அது எப்படி சரியாக இருக்கும்? ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கும்போது நீங்கள் எப்படி அதில் போக முடியும்? அதுக்கான எந்த விதமான விவாதமே நடக்காமல் தீர்ப்பே வராத ஒரு நிலையில் நீங்கள் எப்படி அதை கொடுக்க முடியுன்றதானே. தேர்தல் இல்லாட்டிலும் அந்த நான் விஷயன்றேன். இடைத்தேர்தல் இல்லைன்னு இருந்தால் கூட இந்த நடைமுறையை ஏற்கத்தக்கதல்ல.